ஈரான் வர்சஸ் அமெரிக்கா போர் வெடிக்குமா? உலகம் பதட்டத்தில். ட்ரம்பின் கடும் எச்சரிக்கை. ஈரானின் அவசர செய்தி. உலகம் பதட்டத்தில். உலகம் மீண்டும் ஒரு பெரிய போரின் விளிம்பில் நின்றிருக்கிறதா? மத்திய கிழக்கில் தினந்தோறும் தீவிரமடையும் பதற்றம். ஈரான் அமெரிக்கா மோதல். இது சாதாரண அரசியல் பிரச்சனை இல்ல. இது நேரடியாக உலக அமைதியை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ வந்திருக்கும் அதிரடி அறிவிப்பு உலகத்தையே அதிர வைத்திருக்கிறது. ஈரானின் தலைமை தளபதி அமீர் ஹத்தாமி ஒரு கடுமையான எச்சரிக்கை வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா எந்த ஒரு தரைவழி தாக்குதலையும் முயற்சி செய்தால் அது மிகப்பெரிய உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கும். இது ஒரு சாதாரண வார்னிங் இல்ல, இது நேரடியான போருக்கு அழைப்பு போல இருக்கிறது. மேலும் அவர் கூறியது, அமெரிக்காவின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் எதிர்மறையான நோக்கில் மட்டுமே பார்க்க வேண்டும் என்கிறார். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த கான்ஃப்ளிக்ட் இப்போ ஒரு ஆபத்தான கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் கூறுவது, இது ஒரு அநியாய போர், எங்களுக்கு பதிலடி கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. அதாவது இனி டிப்ளமசி இல்ல, டைரக்ட் ரிட்டாலியேஷன் தான். இந்நிலையில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துள்ளார். 2 முதல் 3 வாரங்களுக்குள் ஒப்பந்தத்திற்கு வரவில்லை என்றால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் டென்ஷனை இன்னும் அதிகப்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலாகவே ஈரான் இந்த கடுமையான எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. ஈரான் வெளிவிவகாரத்துறை ஸ்போக்ஸ்பர்சன் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் கூறியுள்ளார். போர், பேச்சுவார்த்தை, போர் நிறுத்தம், மீண்டும் போர், இந்த தீய சுழற்சியை இனிமேல் நாங்கள் ஏற்க மாட்டோம். இதன் அர்த்தம் என்ன? இந்த முறை ஈரான் பின்வாங்க போவதில்லை. எந்த அளவிற்கு சென்றாலும் பதில் தாக்குதல் கொடுக்க தயார். இந்த கான்ஃப்ளிக்ட் ஈரான் மட்டுமில்ல, முழு உலகத்தையும் பாதிக்கக்கூடியது. மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றம். ஆயில் பிரைசஸ், இகானமி, குளோபல் ட்ரேட் எல்லாமே பாதிக்கப்படலாம். ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் ஆரம்பித்தால் அதன் தாக்கம் நேரடியாக நம்ம வாழ்க்கையிலேயே தெரியும். ஈரான் கூறுகிறது, நாங்கள் வளைகுடா நாடுகளை எதிரிகளாக பார்க்கவில்லை, அவர்களுடன் நல்லுறவை தொடர விரும்புகிறோம். ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த நாடுகளின் நிலப்பரப்பை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துகிறது என்று குற்றச்சாட்டு. இப்போது உலகம் கேட்கும் ஒரே கேள்வி, முழு அளவிலான போராக மாறுமா அல்லது இது ஒரு லாஸ்ட் மினிட் நெகோசியேஷன்ல முடிவடையுமா? அடுத்த சில வாரங்கள் உலகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கலாம். உலகம் மீண்டும் ஒரு பெரிய மோதலின் முன் நிற்கிறதா? ஒரு பக்கம் அமெரிக்கா, மற்றொரு பக்கம் ஈரான். ஒரு பக்கம் தாக்குதல் எச்சரிக்கை, மற்றொரு பக்கம் அமைதிக்கான அழைப்பு. இப்போ வந்திருக்கும் இந்த 2 முக்கிய அறிவிப்புகள் உலக அரசியலையே குலுக்கி விட்டிருக்கிறது. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அதிரடி எச்சரிக்கை வெளியிட்டுள்ளார். ஈரான் அடுத்த 2 முதல் 3 வாரங்களுக்குள் ஒப்பந்தத்திற்கு வரவில்லை என்றால் அந்த நாட்டை கடுமையாக தாக்கப் போகிறோம். மேலும் அவர் கூறியது, ஈரானை கற்காலத்திற்கு கொண்டு செல்வோம். இந்த வார்த்தைதான் உலகம் முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது சாதாரண அரசியல் மொழி இல்லை, இது நேரடி போர் எச்சரிக்கை. இந்த சூழ்நிலையில் ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியன் அமெரிக்க மக்களுக்கு ஒரு முக்கியமான கடிதம் எழுதியுள்ளார். அதில் அவர் கூறுகிறார், ஈரான் மற்றும் அமெரிக்கா அரசியல் ரீதியாக மோதினாலும் சாதாரண அமெரிக்க மக்களுக்கு எதிராக எங்களுக்கு எந்த ஒரு பகையும் இல்லை. ஈரான் மக்கள் அமைதியையும் கௌரவத்தையும் விரும்புகிறார்கள். ஈரான் பற்றிய தவறான தகவல்களை விட்டு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மெசேஜ் ஒரு சாஃப்ட் டிப்ளமசி முயற்சி போல தெரிகிறது. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? ஈரான் அமெரிக்கா கான்ஃப்ளிக்ட் இப்போவே தீவிரமடைந்து வருகிறது. அமெரிக்கா பிளஸ் இஸ்ரேல் தாக்குதல்கள், ஈரானின் பதிலடி, இந்த மோதல் மத்திய கிழக்கு முழுவதையும் பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு ரீஜனல் வார் மட்டுமில்ல, இது குளோபல் இம்பாக்ட் கொண்ட ஒரு கிரைசிஸ். இந்த போர் எஸ்கலேட் ஆனால் ஆயில் பிரைசஸ் ஸ்கை ராக்கெட் ஆகும், உலக பொருளாதாரம் பாதிக்கும், இன்டர்நெட், ட்ரேட், டிரான்ஸ்போர்ட் எல்லாம் ஸ்லோ ஆகும். சில எக்ஸ்பர்ட் சொல்லுவது, இது ஒரு வேர்ல்ட் வார் ட்ரிகராக கூட மாறலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு உலக நாடுகள் கவலை வெளியிட்டுள்ளன. மக்கள் சோஷியல் மீடியாவில் பேனிக்காக பேசுறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ஸ் கூட ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அனைவரும் கேட்கும் ஒரே கேள்வி, இந்த முறை உண்மையாவே போர் நடக்குமா? ஒரு பக்கம் தாக்குதல் எச்சரிக்கை, மற்றொரு பக்கம் அமைதிக்கான அழைப்பு. இந்த 2 வழிகளில் உலகம் எந்த பாதையை தேர்வு செய்ய போகிறது? அடுத்த சில வாரங்கள்
போரை தீர்மானிக்குமா அல்லது அமைதியை காப்பாற்றுமா? இதற்கான பதில் இன்னும் சில நாட்களில் தெரிய வரும். இப்படி முக்கியமான உலகச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க.